ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு. நானே இன்றைக்கி தான் அப்ளை பண்ணேன். ஸோ எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நான் வந்து ஒரே ஒரு போஸ்டிங்க்கு தான் அப்ளை பண்ணேன். ஆனால் வந்து இந்தியன் பேங்க்கில் வந்து பணம் கட்ட போயிருந்தாங்க எங்கள் ஹஸ்பண்ட். அப்போ சொன்னாங்க யாருமே ஒரு போஸ்டிங்க்கு வந்து அமௌண்ட்டே பே பண்ணல. எல்லாருமே 1500 1000 இப்படி தான் அமௌண்ட் பே பண்ணாங்க. நான் மட்டும்தான் 500 ருபீஸ் பே பண்ணதே அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவர் போன டைமுக்கே பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம் அப்பயே கிட்டத்தட்ட 10-15 பேர் நின்றுட்டு இருந்தாங்க க்யூவில் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரியே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் பலீஃப்க்கும் எக்ஸாமினருக்கும் தான் இந்த 2 போஸ்டிங்க்கு தான் அதிகமாக அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னார். இதுவும் குரூப் 4 மாதிரி 6000 போஸ்ட்டுக்கு 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணாங்கன்ற மாதிரி இதில் வந்து 100 போஸ்ட்டுக்கு 20,000 பேர் கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க போல். ஃபீஸ் கட்டுறவங்களே இத்தனை பேர் வந்து நிற்கிறாங்கன்னா இதில் எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் இருக்காங்க. அதெல்லாம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால் இந்த வாட்டி பயங்கர ஹெவி காம்படிஷன் இருக்கும். நல்லா படிங்க. நல்லா படித்தா தான் வந்து கிளியர் பண்ண முடியும். கட் ஆஃப் எப்படியும் அதிகமாக தான் இருக்கும். நான் போன வாட்டி 2021-22 நான் அந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டோட கட் ஆஃப் அதெல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்னொரு வீடியோவில் வேணால் அந்த கட் ஆஃப்லாம் வேணால் போடுறேன். நீங்கள் வந்து பாருங்கள். அதில் வந்து இப்போ ப்ரையாரிட்டிக்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 2021 ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இது கோர்ட்டே வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அந்த பிடிஎஃப் வேணால் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். நீங்களே பாருங்கள்.